இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் பேச போகிறோம் என்றால், அண்மைய நாட்களிலே சமூக வலைத்தளங்கள் முழுக்க அல்லது பத்திரிகைகள் முழுக்க நம்பி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் இந்த மன்னார் பிரச்சனை. மன்னார்ல என்ன பிரச்சனை தான் அப்படி நடக்குது? கரநிலம் என்ற ரீதியில் இளைஞர்கள் ஒரு பக்கம் போராட்டத்தை நடத்துகிறார்கள், அரசியல் பிரமுகர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், பாராளுமன்றம் தொடக்கம் ஜனாதிபதி வரை மன்னார் பிரச்சனை பேசப்படும். அப்ப மன்னார்ல என்ன பிரச்சனை தான் இருக்கு என்று பார்த்தா, மன்னார்ல பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக இந்த காற்றாலை திட்டம், அடுத்தது இந்த கனியமணல், அதாவது இல்மனைட் அகழ்வு திட்டம் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மன்னார் தீவு இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக. அப்ப அது இன்றைக்கு தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது என்றால் இல்லை. இது 2019 ஆண்டுகளின் ஆரம்ப கட்டங்களிலேயே இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் குறிப்பாக இந்த இல்மனைட் அகழ்வு என்பது 2004 ஆண்டிலேயே இது தொடர்பான ஆராய்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அது பெரிய அளவிலே முன்னெடுக்கப்படாவிட்டாலும் 2009 ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பிறகு 2009 2014 வரைக்கும் இது பாரிய அளவிலே இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது, ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பெரிய நிபுணர்கள் அமைச்சு ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வுகளின் அடிப்படையிலேயே மன்னாரிலேயே அதிக அளவு குறைந்த செலவுகளோடு கூடிய அளவு இல்மனைட் கனிய வளத்தை பெறக்கூடிய வளம் மன்னாரில் காணப்படுகிறது. குறிப்பாகவே இந்த கடல் அலைகள் மூலம் மன்னாருடைய கடற்கரையோரங்களில் இல்மனைட் தாதுக்கள் அதிக அளவிலே படிய விடப்பட்டது. எனவே அவற்றை அகழ்ந்தெடுக்க வேண்டும். தெற்காசியாவிலேயே அதிக வீரியத்தன்மை செறிவுமிக்க இல்மனைட்டுகளை மன்னார் தீவு தன்னகத்தை வைத்திருக்கிறது என்ற வளம் பொருந்திய செய்தி இந்த அனைவருக்கும் சமூகமயமாக்கப்படுது. அப்ப தனியார் நிறுவனங்கள் இதன் மீது கருத்து கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த இல்மனைட் வேலை திட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த எங்களுடைய காற்றாலை திட்டமும் உள்ளே இருக்கு. அப்ப இந்த காற்றாலை திட்டம் பெறும்போது காற்றாலை திட்டம் ஒரு புதுப்பிக்கப்பட்ட சக்தி முறையாக பார்க்க ரினியூபிள் எனர்ஜி என்று கூறுவார்கள். அப்படி இருக்கும் பொழுதும் இந்த சக்தியால் என்ன பிரச்சனை வருகிறது என்பது காற்றாலை திட்டம் உலகத்திலேயே பாதிப்புகள் குறைந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரை குறிப்பாக மன்னார் தீவிலே அதிகளவான காற்றாலைகள் அமைக்கப்படுவதன் நோக்கம் தான் தவறாக இருக்குது. அப்ப ஒரு குறித்த ஒரு பிரதேசத்திலேயே நாங்கள் அதிகளவான காற்றாலைகள் அமைக்கும் பொழுது என்ன நடக்க போகிறது என்பதுதான் கேள்வியா இருக்கு. அப்ப ஏனைய இடங்களிலும் குறிப்பாக இந்த காற்றாலை திட்டத்தால் காற்றாலைகளுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய பலருக்கு கரிச்சிதைவுகள் ஏற்படுகிறது என்கிறார்கள். அதே போல மலை மேகங்கள் கலைந்து செல்கிறது என்கிறார்கள். விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது என்று கூறிக்கொண்டிருக்கும் போதும் இன்னொரு பக்கம் இந்த மன்னார் தீவினுடைய தீவு அடிப்படைப்படி அல்லது புவிச்சரிதவியல் அடிப்படை மன்னார் தீவு ஒரு ஈரவலயமாக வங்காளி பிரதேசம், மன்னார் பகுதியில் இருக்கக்கூடிய வங்காளி பிரதேசம் ஒரு ஈரநிலமாக காணப்படுது. அந்த ஈரநில பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இந்த வலசை பறவைகள் என்று கூறுவாங்க. சீசனுக்கு பறந்து அந்த இடத்திலே தாங்கி தங்களுடைய இன்னொரு இடத்தை நோக்கி பறந்து செல்லக்கூடிய பறவைகளாக இருக்கு. அப்படியான பறவைகள் அந்த வங்காளி பிரதேசத்திலே தங்கி செல்லும் பொழுது நாங்கள் அமைக்கக்கூடிய இந்த காற்றாலை திட்டத்துக்குள் வங்காளி பிரதேசமும் இருக்கும்போது இந்த காற்றாலைகள் எழுப்பக்கூடிய அதிஉயர் சத்தம், காற்றாலைகள் வரக்கூடிய அதிஉயர் வேகம், காற்றுகளின் காரணமாக அந்த பறவைகள் பாதிக்கப்படக்கூடும், காற்றாலைகள் அடிபட்டு இறக்கக்கூடும், அவர்கள் தங்களுடைய பாதையை மாற்றக்கூடும். எனவே ஒரு மிகப்பெரிய சரணாலயமாக உங்களுடைய வளமாக இயற்கை வளமாக இருக்கக்கூடிய அந்த பிரதேசம் இந்த காற்றாலை திட்டத்தினால் நாசமாக போகிறது என்பது ஒரு பக்கமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த காற்றாலையால் என்ன பிரச்சனை என்றால், கடற்கரையோரங்களை அண்மித்து ஒரு தீவாக இருக்கக்கூடிய மன்னாரினுடைய கடற்கரையோரங்களை அண்மித்து அமைக்கக்கூடிய இந்த காற்றாலை அந்த காற்றாலைகள் எழும்பக்கூடிய சத்தங்கள், ஒலிகள் மீன்களை குழப்புவதாக இருக்கு. கரையை நோக்கி வரக்கூடிய மீன் இனங்களை அவை குழப்பி கரைக்கு வராதபடி செய்யும் பொழுது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போகிறது. அவருடைய மீன்களுடைய இனப்பெருக்கம் பாதிக்கப்படும் பொழுது மீன்கள் அழிவடைய தொடங்கும் பொழுது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு. இப்படி இந்த காற்றாலை திட்டம் பல்வேறுபட்ட விடயங்களை சூழலியலாளர்கள் கூறும்பொழுது பல்வேறுபட்ட விடயங்களை கூறுவார். இப்படி காற்றாலை திட்டம் ஒரு பக்கம் மக்களை குழப்பி கொண்டிருந்தாலும் இல்மனைட் என்பது மிகப்பாரிய அளவிலே மன்னார் தீவை அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்குது. குறிப்பாக இந்தியாவின் ராமாயண காலத்திலிருந்து மன்னார் தீவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ராமர் பாலத்தினுடைய தொடர்ச்சியாக ராமர் இலங்கைக்கு வந்திறங்கும் போது முதலிலே கால் பதித்த புனித பூமியாக இருக்கக்கூடியது மன்னாராக இருக்கு. அதே போல எங்களுடைய நாயன்மார்களால் பாடல் பெற்ற பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்கேதீஸ்வரமும் அங்கேதான் இருக்கிறது. அதே போல எங்களுடைய மடு அன்னையினுடைய பெரும் திருவிழா, மடு அன்னையினுடைய பெரும் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய ஆலயம், மடுமாத ஆலயம் மன்னாருக்கு தான் இருக்கு. இப்படி ஒரு புனித பெருமை பெற்றிருக்கக்கூடிய மன்னார், அதே போல யுத்த காலங்களிலே வீரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மன்னார் நிலம், அதே போல பல வளங்களை தன்னிடத்தை வைக்கக்கூடிய மன்னார் நிலம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை, கனியமணல் அகழ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் கனியமணல் அகழ்வுக்கு பின்னால் இருக்கு. அப்ப மன்னாருடைய அகலம் 26 கிலோ, மன்னாருடைய நீளம் 26 கிலோமீட்டர், அகலம் 6 கிலோமீட்டர் என்ற ஒரு சிறிய தீவாக இருக்கக்கூடிய இந்த மன்னார் பரப்பிலே நாங்கள் அதனுடைய ஆழமை அந்த கடல் மட்டத்திலிருந்து உயரமே குறைந்த அளவில் 7.8 மீட்டர் அளவில் தான் காணப்படுது. ஆனால் இன்றைக்கு இந்த ப்ரொபோசல் கொடுத்துக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், கனியமணல் அகழ்வுக்காக ப்ரொபோசல் கொடுக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் 12 அடி ஆழத்திலே இந்த கனியமணல் அகழ்வை செய்யும் போது, குறிப்பாக 10 to 12 அடி ஆழமாக இருக்கும்போது இந்த கனியமணல் அகழ்வுகள் கடல் மட்டத்தை விட கீழே செல்லும் போது கடல் நீர் உள்ளுக்குள்ளே அந்த தீவே அழிந்து போகக்கூடிய நிலையிலே பெரிய ஒரு சிக்கல் இங்கே காணப்படக்கூடியதாக இருக்குது. அப்ப மன்னாரை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்கும் பெரிய ஒரு வளமாக இருக்குது. எங்களுடைய வளத்தை வேற்று நாட்டு கம்பெனிகள் அகழ்ந்து செல்லக்கூடிய, குறிப்பாக இந்த ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனிகள் இந்த
இல்மனைட்டை அகழ்ந்து செல்லக்கூடிய முறைகளாக காணப்படும். அதுக்கு அந்த நிறுவனங்கள் கூறக்கூடிய விடயம், நாங்கள் அகழக்கூடிய இடங்களில் மீண்டும் இல்மனைட்டை பிரித்தெடுத்த பிறகு மண்ணை போட்டு நிரப்புகிறோம் என்று கூறுகிறார். ஆனால் இந்த புவியியலாளர் தீப்நாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் புவியியல் துறை தலைவர்கள் கூறும்போது கூறுகிறார், என்னதான் மண்ணை போட்டு நிரப்பினாலும் அந்த இடம் நீர் தேங்கக்கூடிய இடமாக பள்ள இடமாக மாறக்கூடும். எனவே மீண்டும் மன்னார் வந்து அந்த மண்ணுக்குள்ளே போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது கூறுவார். அதே போல இந்த இல்மனைட் அகழ்வுக்காக பல்வேறுபட்ட பனை மரங்கள் அங்கே வெட்டி அளிக்கப்படுகிறது. அதே போல அண்மையிலே கடந்த வருடங்களில் ஒரு பேசுபொருளாக இருக்கு, மன்னாரில் இருக்கக்கூடிய 20,000 பனை மரங்களை புடுங்கி கொண்டு போய் இன்னொரு இடத்தை நடுறோம் அப்படி என்று கூறுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த பனை மரங்கள் அளிக்கப்படுவது என்பது நிலத்தடி நீரை பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே கடல் உள்ளே நுழையக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணக்கூடிய மன்னார் பரப்பிலே இந்த பனை மரங்கள் அகலும் பொழுது நிலத்தடி நீர் இல்லாமல் போகிறது. மன்னாரினுடைய இந்த புவியியல் வரைபடம் என்பது அழிந்து போகிறது. அப்ப மன்னார் இவ்வளவான பெரிய பிரச்சனைகள் எதிர்நோக்கும். அப்ப அந்த இளையவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருநிலம் என்கிற ஒரு போராட்டம், அந்த மன்னார் நிலம் வந்து இந்த இல்மனைட் அகழ்வு தொடர்ந்தால், அல்லது இந்த காற்றாலை திட்டங்கள் தொடர்ந்தால், அல்லது இந்த சூழலியல் பாதிக்கப்பட தொடர்ந்தால், அந்த கருநிலம் அவர்களுடைய கருவாக இருக்கக்கூடிய இந்த நிலம் கருமையான நிலமாக கருவறுக்கப்பட போகிற நிலமாக இருக்குது. எனவே நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து மன்னாருக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது என்பதை தான் நாங்களும் எங்களுடைய தலைப்பு பகுதிகளாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மன்னாருடைய காற்றாலை திட்டம் அப்படி என்பது சமகாலத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. எங்களுடைய வீடு, எங்களுடைய நிலம் எப்படி என்று நாங்கள் எப்படி உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ, எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திடீரென்று எங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டால் கூட அது ஒரு 2 நாட்களுக்கு எங்களுக்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். எங்களுடைய பாதைகள் எல்லாம் முடக்கப்பட்டு நாங்கள் வேறு பாதைகளால் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலே அது உங்களுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு அது எப்படி அந்த பாதைக்குள்ளால் நாங்கள் பயணிக்க போறோம் அப்படி என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். வழக்கமான பாதையாலே பயணிக்கலாம் அப்படி என்பது இது எங்களுக்கு மட்டுமல்ல, இது வேடம் தாங்கல் பறவைகளுக்கும் அப்படியான ஒரு விடயம் தான். இந்த கருநிலம் அப்படி என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது அது எங்களுக்கானது, அது மனிதர்களுக்கானது அப்படி என்று நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பயாலஜிக்கலி இந்த ஒரு நாங்கள் சூழலியல் சார்ந்து என்விரான்மெண்ட் அப்படி என்று பார்க்கக்குள்ள அது வெறுமனே மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்பட்டது கிடையாது. அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் சொந்தமானது. இப்ப சம்மந்தமே இல்லாம மன்னாருக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஏசியன் சென்ட்ரல் ஃப்ளைவே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேடம் தாங்கல் பறவைகள் பயணிக்கக்கூடிய பாதைகள்ல மிக முக்கியமான 8 பாதைகள்ல இந்த மன்னார் மன்னாரினூடான பாதை என்பதும் மிக முக்கியமான பாதையாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் இந்த வைஸ் வெர்சா ஆரம்பக்கூடிய இந்த சவுத்ல இருந்து நோர்த், அதை தென்னிலங்கையிலிருந்து வட இலங்கை, வட இலங்கையிலிருந்து தென்னிலங்கை என்று பார்ப்பதை விட உலகளாவிய ரீதியில் இந்த வேடம் தாங்கல் பறவைகள் பயணிக்கக்கூடிய மிக முக்கியமான பாதைகளில் 8 பாதைகளில் இந்த மன்னாரினூடாக இருக்கக்கூடிய பாதை அப்படி என்பதும் ஒரு மிக முக்கியமான பாதையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சுமார் 25 கிலோமீட்டருக்கும் அதிகமான பாதைகளை கடந்து வரக்கூடிய இந்த 25,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான பாதைகளில் பயணித்து வரக்கூடிய இந்த பறவைகள் எல்லாம் ஒரு தங்கும் இடமாக இந்த மன்னார் அப்படி என்ற ஒரு இடம் இருக்கிறது. குறிப்பாக 200க்கும் அதிகமான வகைகள் இருக்கக்கூடிய பறவைகள் இந்த ஒரு பர்டிகுலர் இலங்கையில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பிளேஸ் இந்த மன்னார்ல வந்து தங்கி செல்லக்கூடியதாக இருந்தாலும் குறிப்பிட்ட அளவில் எங்களால் இனங்காணக்கூடியது ஒரு சில வகை பறவைகள் தான். இந்த பிளமிங்கோ அப்படி என்று சொல்லக்கூடிய பறவைகள், குறிப்பாக இது வடபகுதி யாழ்ப்பாணத்திலும் இந்த பறவைகளை நாங்கள் அதிகம் காணக்கூடியதாக இருக்கும். இந்த வேடந்தாங்கல் பறவைகள் புகைப்பட கலைஞர்கள் எல்லாம் அதிகம் இந்த பறவைகளை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிரக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த வேடந்தாங்கல் பறவைகளினுடைய இந்த பாதை அப்படி என்பது சீர்குலையக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதிலும் நாங்கள் நேற்றைய தினம் பத்திரிகைகளில் எல்லாம் பத்திரிகைகளில் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. வேடம் தாங்கல் பறவைகளுக்கு எதுவித பாதிப்புகளும் ஏற்படாது அப்படி என்று ஒரு நபர் குறிப்பிட்டிருந்த அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. உண்மையில் இந்த பாதை வந்து அவர்களுக்கு சீர்குலைய போகுது. இந்த கருநிலம் என்ற துணைப்பொருள் வெறுமனே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கானது மட்டுமல்ல, அது எங்கிருந்தோ வரக்கூடிய வேடம் தாங்கல் பறவைகளினுடைய வாழ்க்கையையும் சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள். குறிப்பாக இந்த பாதை அப்படி என்று பார்க்கிற பொழுது பல தூரங்கள் பயணித்து வரக்கூடிய இந்த பறவைகள் ஓய்வெடுக்கக்கூடிய இடமாகவும் தங்கி இருக்கக்கூடிய இடமாகவும் இந்த மன்னார் மாவட்டம் இருக்கின்ற பொழுது இந்த கருநிலம் அப்படி என்ற ஒரு போர்வை நாங்கள் அந்த நிலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற ஆக்கிரமிப்பு எதிராக குரல் கொடுப்பது வெறுமனே அந்த மக்களுக்காக மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய பறவைகளுக்காகவும் கொடுத்தான். குறிப்பாக இந்த இந்தியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிகமாக இந்தியாவிலிருந்து காற்றாலை மூலம் வரக்கூடிய அந்த மின் உற்பத்தியில் அதிகமான மின் உற்பத்தியை இந்த தமிழ்நாட்டிலிருந்து 55% அதிகமான
மின் வளங்கள் என்பது மின் சப்ளை அப்படி என்பது இந்த தமிழ்நாட்டிலிருந்து செல்கிறது. குறிப்பாக அந்த தொடர் சங்கிலி போர்வை போன்று இருக்கக்கூடிய அந்த காற்றாலைகள் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகம் பேசிக் கொண்டிருந்தாலும் அது ஒரு பொருளாதாரம், அது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்ற போக்கில் அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய தன்மை போக்கு என்பது இருக்கிறது. அதுதான் எங்களுடைய பிரதேசங்களிலும் இப்பொழுது இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு தீவு பகுதி, இது ஒரு கடற்கரையோர பகுதி என்பதனால் இது வெறுமனே அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, குறிப்பாக இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டுமன்று அங்க இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை முறையையோ ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதில் ஆய்வுகள் மூலமாகவும் இந்த அந்த இது தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதிகூலங்கள் அப்படி என்று சொன்னால் என்னவென்று பார்க்கிற பொழுது அது அந்த இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. இதே நேரம் இந்த காற்றாலை மின் திட்டத்துல இந்த மாற்றீடாக இலங்கையில் இன்னும் ஒரு இடம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல பால் உற்பத்திகள் செய்யக்கூடிய பொருட்கள் உற்பத்திகள் செய்யக்கூடிய அந்த இடத்தை இலங்கையில் இந்த மன்னார் என்பது ஒரு வேடந்தாங்கல் பறவைகளினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளைவேயா இருப்பதாலும் இது அந்த பறவைகளினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படி என்றும் இது ஒரு குறிப்பாக இலங்கை அப்படி என்கின்ற பொழுது ஒரு தீவு, அது ஒரு சுற்றுலாத்துறை சார்ந்து இப்பொழுது வளர்ச்சி அடைந்து வருகிறது என்கின்ற பொழுது அது கூட இந்த மாதிரியான விடயங்களை இம்பாக்ட் பண்ணும் அப்படி என்று சொல்லி இதற்கு மாற்றீடாக இலங்கையில் இன்னும் ஒரு இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தை ஏற்றுக்கொள்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளுமோ அல்லது அந்த இடம் சார்ந்து இந்த காற்றாலை மின் திட்டத்தை நகர்த்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை அப்படி என்பதும் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதை தாண்டி ஒரு தனிப்பட்ட ஒரு மாவட்டம் காற்றாலை திட்டம் அப்படி என்பது மிக குறைந்த அளவில் நாங்கள் மின் உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தாலும், காற்று என்பதே இலவசமாக கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த விசைகளுக்கான செலவுகள் என்கின்ற பார்க்கின்ற பொழுதும் அதையும் தாண்டி அது அந்த பிரதேசம் சார்ந்து ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்பது பாரிய அளவாக இருக்கும் அப்படி என்பதும், குறிப்பாக அந்த காற்றாலை அமைந்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு வகையான பயிர்களை, குறிப்பாக இந்த பயறு அந்த மாதிரியான ஒரு சில வகையான தானிய வகைகளை நாங்கள் உற்பத்தி செய்ய முடியாது அப்படி என்ற தகவல்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அனைத்திற்கும் அப்பால் பட்டு வடக்கு கிழக்கு பகுதி என்பது எங்களுடைய மண், எங்களுடைய நிலம் என்பது எங்களுக்கு தேவை, அது எங்களுக்கானது. அதில் பாரிய அத்துமீறல்கள் இடம்பெறக்கூடியதாக இருந்தாலும் சரி, பாரிய விமர்சனங்கள் அதன் மீது வைக்கப்பட்டாலும் சரி, எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அப்படி என்பதை நாங்கள் கூற முடியும். குறிப்பாக நிலம் அப்படி என்கின்ற பொழுது இத்தனை வருட போராட்டங்களுக்கு பிறகும் நாங்கள் இந்த நிலத்தை இறுகப்பற்று வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதன் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்பதை தாண்டி அந்த நிலத்தின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய பற்று, அந்த நிலத்திற்கும் அந்த நிலத்தை நம்பி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அதை நம்பி வேடம் தாங்கி வரக்கூடிய பறவைகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படி என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நாங்களாகத்தான் இருக்கிறோம் அப்படி என்பதும், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இந்த கருநிலம் என்ற தொனிப்பொருளில் இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த போராட்டமாக இருக்கட்டும், அந்த ஒரு எதிர்ப்பு, அந்த திட்டங்களுக்கு எதிராக அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய எதிர்ப்பு என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அனைவரும் இதில் களமிறங்க வேண்டும் அப்படி என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. வாழ்வாதாரம் அது மக்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட போகிறது என்று சொன்னால் இந்த திட்டத்தை வரவேற்பது என்பது மிக முட்டாள்தனமான ஒரு விஷயமாக இருக்கும். நிறைய நிச்சயமாக. அப்படி இருக்கும் பொழுது இந்த மன்னார் காற்றாலை திட்டம் அல்லது கனியமணல் அகழ்வு திட்டத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போன்னு பார்த்தால், குறிப்பாக இந்த 10,000 பனை மரங்களுக்கு அழிந்து போவது நிச்சயம். அதே போல இந்த 10 அடிக்கு கிட்ட கடல் நீர் உள்ளே போகக்கூடியதாக இருக்கும். அப்போ இவர்கள் 7.8 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து உயரத்தை கொண்டிருக்கக்கூடிய மன்னார் தீவிலை 10 தொடக்கம் 12 அடிகளுக்கு இவர்கள் கிடங்குகளை தோண்டி இந்த கனியமணல் அகழ்வை மேற்கொள்ளும் பொழுது அவ்வளவு நீரும் கடலுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கு. இது 10 அடிக்கு மேலே தண்ணீரை உள்ளே கொண்டு வரக்கூடியதாக இலகுவாக சொல்ல போனால் இந்த விடயம் எங்களுடைய நிலப்பரப்புகளில் 10 அடி கடல் ஆழம், 10 அடி கடல்ல 10 அடி ஆழத்துல தண்ணி இருந்த உளவான ஒரு ஆழமான பகுதியில், கடல் ஆழமான பகுதியில் மன்னாருக்குள் உருவாகக்கூடியதாக இருக்க போகுது. அதை தாண்டி பல்வேறு மன்னாருடைய புவியியல் வரைபடத்தை பல்வேறு விதங்களிலே மாற்றக்கூடியதாக இவ்வாறுபட்ட பல விடயங்கள் இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு தனியார் நிறுவனங்கள் முனைந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இளைஞருடைய சக்தி அதற்கு முன்னால் பெரிய சக்தியாக இருக்கும்போது நாங்கள் போராடித்தான் பெற வேண்டியதாக இருக்கிறது. போராட்டம் தான் எங்களுக்கு ஒரே ஒரு வழியாக இருக்கிறது. அதை தாண்டி இந்த புதுவை கூறியது போல
நிலமிழந்து போனால் பலமிழந்து போவோம், பலமிழந்து போனால் இனம் அழிந்து போகும். எனவே நிலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. கட்சி பேதங்களை தாண்டி ஒரு இயற்கை சமநிலைக்காக நாங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. நாங்கள் வாழ வேண்டும் என்றால், அடுத்த தலைமுறை நாங்கள் வாழ வேண்டும் என்றால், அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் வாழ்வதற்கு நாங்கள் எதையாவது ஒன்றை கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த நிலத்தையாவது கொடுக்கணும். அதை தாண்டி இந்த அரசியல் கட்சிகளை தாண்டி மன்னாரினுடைய இளைஞர்கள் படையாக திரண்டு இந்த போராட்டத்தை நடாத்தி வருவது என்பது பாராட்டத்தக்க விடயமாக இருக்குது. அதை தாண்டி இந்த காற்றாலையினுடைய உதிரி பாகங்கள் அந்த மன்னாருக்குள்ளே வருவதற்கு தடை விதித்து மக்கள் போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். அண்மையிலே அந்த பாகங்கள் இனி உள்ளே வராது என்று கூட அரசாங்கம் தெரிவித்திருந்தது. அவற்றை வேறு இடத்திலே வைப்பதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதை மீறியும் அண்மைய தினங்களில் மன்னாருக்குள்ளே இந்த பாகங்கள் கொண்டு வரப்பட்டது. பிறகு நேற்றைய தினம் நீதிமன்றத்தால் போலீசாருக்கு உட்பட்ட அறிவித்தலின்படி மன்னார் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பாகங்கள் மாத்திரம் மன்னாருக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறது. இனி எந்த பாகங்களும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று கூறியது. அதே போல இந்த வரக்கூடிய பாகங்களை பொதுமக்கள் போராட்டக்காரர்கள் தடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு தெரிவிக்கிறார்கள் என்று கூறி மன்னார் போலீசாரினால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுக்கு நீதிவான் இது எந்த விதத்திலுமே சமூகத்தை பாதிக்கவில்லை, சமூக தேவைக்காக ஜனநாயக ரீதியில் போராடுகிறார்கள், எனவே அவர்களுக்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட மாட்டாது என்று மன்னார் நீதிவானும் அறிவித்திருக்கிறார். எனவே உங்களுடைய போராட்டம், இந்த மக்கள் போராட்டம் ஒரு மாற்றத்தை மன்னாரிலே கொண்டு வர வேண்டும். தனியே வடக்கு கிழக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஒட்டுமொத்த இலங்கையில் இந்த பாகத்திலும் அவ்வாறான பிரச்சனைகளும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு கருநில போராட்டம் வெற்றியடைய நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்களின் கரிகரன் மற்றும் நன்றி நேயர்களே.